ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஸ்டாருக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம போன இன்னொரு ஷார்ட்ல நான் வந்து ஸ்டாருக்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். சோ இந்த வீடியோல ஸ்டாருக்கு வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனல் சிமெட்ரி டெஃபினிஷன் நான் சொல்லிடுறேன். சோ டெஃபினிஷன் என்னன்னா ஆக்சுவலா an object is said to have rotational symmetry if it looks the same after being rotated about its center through an angle less than 360 degrees. So இதான் மெயின் பாயிண்ட். about its center through an angle less than 360 degrees. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க 360 டிகிரிஸ் அதாவது கம்ப்ளீட் ரொட்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஏதாவது ஒரு சப்போஸ் ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணி இந்த சேம் ஒரிஜினல் இனிஷியல் ஓரியன்டேஷன் கிடைச்சதுன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எத்தனை தடவை உங்களால பண்ண முடியும் அதை தான் நம்ம ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு சொல்றோம். So the total number of times a figure coincides with itself in one complete rotation is called the order of rotational symmetry. So இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். இப்போ ஸ்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு 5 சைடட் ஸ்டார். இது எத்தனை தடவை நம்ம ரொட்டேட் பண்ணலாம்? எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணா உங்களுக்கு அந்த சேம் ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைக்கும். ஸோ இதான் ஒரிஜினல் ஓரியன்டேஷன் பாத்துக்கோங்க. ஸோ இதை மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணா போதும். இந்த ரெட் ஹெட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணா போதும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்றேன். ஸோ ப்ளே வந்து ஸ்லோவா வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்றேன். எவ்ரி டைம் 72 டிகிரிஸ் திரும்பும் போது உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். இன்னொரு 72 டிகிரிஸ், இன்னொரு 72, ஃபைனலா 360 டிகிரிஸ். ஸோ 72 into 5 gives you 360. ஸோ எவ்ரி டைம் நீங்க 72 டிகிரிஸ் நீங்க திருப்பினீங்கன்னா அந்த ஸ்டார் வந்து அந்த ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க 5 தடவை பண்ணலாம் பிஃபோர் யூ கம்ப்ளீட் ஃபுல் ரொட்டேஷன். ஸோ அதான் ஐடியா. ஸோ இப்போ நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பேக் டு சேம் பொசிஷன். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ ஸ்டார் எந்த விதமான ஸ்டார் எல்லா ஸ்டாருக்குமே ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. ப்ராப்பரா சிமெட்ரிக்கலா இருந்துச்சுன்னா ஸோ 5 சைடட் ஸ்டார்னாலும் சரி 7 சைடட் ஸ்டார்னாலும் சரி அதுக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. ஸோ கீ டேக்கே என்னன்னா in general stars have rotational symmetry. in general stars அதாவது சிமெட்ரிக்கலா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்பரா இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அதாவது இந்த சென்டர்ல இருந்து எல்லா வெர்டிசஸும் ஒரே டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாருக்கு வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இன் ஜென்ரல் ஸ்டார்ஸ் ஹேவ் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.